வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி 5 சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணுவோம், அதே மாடல உங்களுக்கு 4 சம் ஹோம்வொர்க்கா கொடுக்க போறோம். அந்த 4 சம்முக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லிடணும். முக்கியமா இப்பதான் நம்ம சாய்ஸ் அகாடமி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இது பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் பார்ட் வீடியோ. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல தேங்க்யூன்னு மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மீதி 4 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து யாருமே கமெண்ட் பண்ணல. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என் ஃபைன் பண்ற மாடல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபைன் பண்ற மாடல்ல இருந்தா கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் a sum of ₹1000 become ₹1331 at 10% per annum compounded annually? அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கு விடுறப்ப, கூட்டு வட்டிக்கு கணக்கிடுறப்போ ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டி வீதத்துல 1331 ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இத ப்ரொசீஜர் படி சால்வ் பண்றதா, ஷார்ட்கட் படி சால்வ் பண்றதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் ப்ரொசீஜர் படியும் சால்வ் பண்ணிடுறேன். 2 விதமான ஷார்ட்கட் இருக்கு. அந்த 2 விதமான ஷார்ட்கட்டையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறதுக்கான டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுல நமக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க அமௌண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா அசல். எப்பயுமே கடைசியில கொடுத்திருக்கிற அமௌண்ட், அதாவது அசலை விட அதிகமா இருந்துச்சுன்னா அது மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப மொத்த தொகைங்கிறது 1331, அசலுங்கிறது பாத்தீங்கன்னா 1000 இன்ட்டு 1 + ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா 10% கொடுத்திருக்காங்க. ஸோ 10/100 ஹோல் பவர் n. இந்த n தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சோ இங்க இருக்க 1000 வந்து ஈக்குவல் டு இன்சைட் வரும்போது டிவிஷன்ல வந்துரும். அப்ப 1331 டிவைடட் பை 1000. இங்க இருக்க 100 ஆல கிராஸ்ல மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா அங்க 1 டிவைடட் பை 1 இருக்க மாதிரி தான் அர்த்தம். 1 இருந்தா சிம்பிளா. அதனால நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 100 100 100 + 10 110/100 அப்படின்றது கிடைக்கும். ஹோல் பவர் n. ஒரு 0 கட் பண்ணி விட்டுறேன். அப்ப 11/10 இருக்கு. அதாவது நமக்கு 1331 அப்படின்றது பாத்தீங்கன்னா 11ஓட கியூப் வேல்யூ தான் 1331. அதே மாதிரி 10ஓட கியூப் வேல்யூ தான் 1000. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 11/10 ஹோல் பவர் n-க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ரெண்டுலயுமே பவர் வந்து சேமா இருக்கு. அப்படியே நான் ஹோல் பவரை எடுத்து விட்டுறேன். இந்த 3 விட்டுட்டா பவர்ல 3 மட்டும் போட்டா என்ன இருக்கும்? பவர்ல 3 இருக்கு. அப்போ பேஸ் வந்து சேமா இருக்கு. அடிமானம் சேமா இருக்கிறப்போ பவர்ஸை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு கடையில ஈக்குவல் சிம்பிள் இருக்கு. அப்ப என்னங்கிறது பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ். சார் என்ன சார் ப்ரொசீஜர் படி இவ்வளவு நேரம் பண்றீங்களே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க பாய், உங்களுக்கான ஷார்ட்கட் வருது. ரொம்பவே அருமையான ஷார்ட்கட். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதாவது ஒரு இந்த இது சொல்லிடுறேன். அதாவது நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில கேட்ட அனைத்து சம்முக்குமே வந்து அப்ளை ஆயிருக்கு. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணுங்க. அசல் எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்குங்களா? 3 ஜீரோஸ் மட்டும்தான். அதாவது கடைசியில இருக்க ஜீரோஸ் மட்டும்தான் எடுக்கணும். 3 மொத்த தொகையில 0 இருக்கா? 0 இல்ல. அப்போ 0. இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3 - 0 3 கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ். அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். இதே செகண்ட் ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 அப்படிங்கிறது எதோட கியூப் வேல்யூ ஆர் ஸ்கொயர் வேல்யூ? 1000ங்கிறது பாத்தீங்கன்னா 10ஓட கியூப் வேல்யூ தான் 1000. அதே மாதிரி 1331ங்கிறது பாத்தீங்கன்னா 11ஓட கியூப் வேல்யூ தான் 1331. இங்க பவர்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப பவர்ல 3 இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். எப்போனா காம்பவுண்டட் ஆனுவலி, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொன்னாங்கன்னா டைரக்டா பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதுவே ஆன்சரா போட்டலாம். இதே ஃபார்மேட்ல தான் நம்ம உங்களுக்கு நெக்ஸ்ட் 4 சம்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. தெரியலனா, எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியலனா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த பிக்சர் அனுப்பிச்சு வைங்க. நம்மளே அதுக்கான ஆன்சரை சொல்லிடலாம். என்ன சார் உங்க வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7339691304 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த கொஸ்டின் தெரியல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னா இந்த பிக்சர் அப்படியே போட்டோ எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு உடனே ஆன்சர் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? அசல் ரூபாய் 3000க்கு ஆண்டிற்கு 10% கூட்டு வட்டி வீதப்படி ரூபாய் 3993 எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 இயர்ஸ், 1 இயர், 2 இயர், 3 இயர்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஆன்சர் வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கான இரண்டாவது ஹோம்வொர்க் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹோம்வொர்க் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க? அசல் ரூபாய் 25,000க்கு கூட்டு வட்டி வீதத்தில் 4% வட்டி வீதப்படி n ஆண்டுகள் கழித்து 27,040 தொகையாக பெறுகிறார் எனில்
எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஆன்சர் வர போகுதுன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்வொர்க் சம், தேர்ட் ஹோம்வொர்க் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000ற்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை, கிடைக்கும் தொகைங்கிறது ஒண்ணுல, கிடைக்கும் மொத்த தொகை அசலை விட அதிகமா இருக்கு. சோ கொடுத்திருக்குது மொத்த தொகை 2420 எனில் எத்தனை ஆண்டுகள்ல 2420 மாறுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. தேங்க்யூ சொல்றதை மட்டும் நிறுத்திடாதீங்க. இந்த இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கான கடைசி ஹோம்வொர்க் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, காயத்ரின்றவங்க 12,000 ரூபாயை 5% கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில வந்து என் ஆண்டுகளுக்கு முதலீடு செய்றாங்க. அவங்க அந்த எண் வருஷம் முடியறப்போ 13,230 ரூபாயை அவங்க கையில வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்குறப்போ அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு போன குரூப் 4ல நமக்கு எண் கொடுத்துட்டு இந்த டோட்டல் அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. சேம் கொஸ்டின் தான், நமக்கு எது வேணாலும் கேட்கலாம். ஒரே ஒரு கொஸ்டினை வச்சுக்கிட்டு அவங்க 12,000 5% என் கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் கேட்டிருந்தாங்க இந்த குரூப் 4ல. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல என்ன கேட்கலாம், மொத்த தொகை கொடுத்துட்டு என் கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு பிரின்சிபல் என்னன்னு கேட்கலாம். சோ ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து தேங்க்யூ சார் அப்படின்றத சொல்லிருங்க. முக்கியமா சாய்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.